ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் அண்ட் த்ரோ இட் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். ஆமா அக்கா ஏன் நேத்து வீடியோ போடல அப்படி தானே கேக்குறீங்க. ஆக்சுவலி நம்ம சேனல்ல 2 சேனலா இருக்குறங்காட்டிக்கு ஸோ 2லயுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு சேனல்ல நான் டெய்லியுமே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுல எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் வீடியோ மிஸ் ஆகும் மக்களே. ஸோ அதுக்குள்ள நீங்க என் மேல கோவப்படக்கூடாது ஓகேவா? சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எபிசோட்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பாவம் இருக்கான்ல அவன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பான். ஸோ இந்த விஷயத்த படிக்கிற லூசிக்கு செங்லாங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்ட் நம்மள விட்டு போயிட்டானே அப்படிங்கிற வருத்தமே லூசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா அவங்க வந்து சியாஜுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தலாம் அந்த கிளிப்பை கொடுத்தலான்னு இருக்கும்போது நம்ம செங்லாங் வந்து அந்த ட்ரீம் கேச்சர் ஒன்று அதாவது அந்த சிப்பியாலான ஒரு நிறைய சிப்பி இருக்க மாதிரி ஒரு ட்ரீம் கேச்சர் கொடுத்துருவானா. ஸோ இதை பார்த்துட்டு லூசி இன்னுமே கஷ்டப்படுவான். சே எதுவுமே நமக்கு சாதகமாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்படி போன பிறகு அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சியாஜுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூசி ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. கரெக்டாக லூசியோட அப்பா வந்து டே என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆக்சுவலி லூசி வந்து ஏதோ வேற ஏதோ அதான் அதே காலேஜ்ல தான் ஆனா குரூப் ஏதோ வேற ஏதோ மாத்தி அப்ளை பண்ணிருப்பானா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற அவங்க அப்பா திட்ட இல்ல இல்ல நான் அப்படிலாம் பண்ணலமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு பாக்குறான். அவங்க அம்மாவும் சரி விடுங்க அவனுக்கு பிடிச்சது எது படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க பாரு நீ என் பையனா இருக்க உனக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற அவங்க அப்பா என்னமோ சொல்றாங்க. அப்பா எனக்கு பிடிச்சதானப்பா பண்ற அப்படிங்கிற மாதிரி லூசி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். டே இங்க பாரு மரியாதையே நில்லு ஒழுங்கா நான் சொல்றது படி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்க அம்மா நடுவில் வந்து இங்க பாரு என்னடா அப்பாவை நீ எழுத்து வேலை பேசிட்டு இருக்க அப்படிங்கிற அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லூசியோட அப்பா டே நில்லுடான்னு துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது இவங்க 2 பேத்தோட அதாவது பாண்டிங் ஒரு மாதிரி ஃபைட்டிங் பாண்டிங்கா தான் இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா தான் இருக்கு. ஸோ கட் பண்ணா அப்படியே சியாஜுவுக்கு வீட்டுல காட்டாங்க. ஸோ சியாஜுவும் லெட்டோவும் வந்து 2 பேருமே ஏதோ காமிக் புக் மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து காதலிக்க அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு லெட்டோக்கு தான் நல்லா தெரியுமல்ல சியாஜுக்கு வந்து செங்கலாங்க பிடிச்சிருக்குன்னு. இங்க பாரு இதுல போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கானோ அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா 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 அந்த செயின் கேச்சரே எனக்கு செங்கலாங்க தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சரி விடு அப்புறம் வேற என்ன போட்டிருக்குன்னு சொல்லி படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தோஷத்துலேயே சோகத்திலேயே கூடயே இருப்பாங்க நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அவன் ஹாப்பியா இருக்கும் போதெல்லாம் அவன் என் கூட தான் இருப்பான் பத்தியா பத்தியா நான் சொன்னதில்ல சரி சோகத்துல அப்படின்றதுக்கு இல்ல இல்ல சோகமா இருக்கும் போதெல்லாம் அவன் என் கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு சொல்ல ஆரம்பிச்சிடான். ஸோ இப்படி ரெண்டு சேர்ந்து செங்கலாங்க எப்படி செங்கலாங்க வந்து நம்ம சியாஜுவை லவ் பண்றாளா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா செங்கலாங்கோட அம்மா கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீ வெளியில போய் படிக்க போற இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லம்மா எனக்கு இவ்வளவு வேண்டாம் நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லடா இங்க பாரு நீ வெளியில போய் தங்க போற ஹாஸ்டல்ல ஸோ கண்டிப்பா உனக்கு காசு தேவைப்படும் நீ ஏதோ சேவிங்ஸ்ல வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியே பேசி முடிச்சுட்டு உள்ள போனோன்னா நம்ம லூசியோட அம்மா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. ஐயோ இதுக்கு ரெண்டை வச்சு நான் என்ன பண்றதே தெரியல. அவன் என்ன எடுத்து படிச்சாலும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது 2 பேருமே சண்டை போட்டே இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம செங்கலாங்கோட அம்மா கிட்டயும் சியாஜோட அம்மா கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண வீட்டுல காட்டாங்க. நம்ம லூசி எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா லூசியோட அம்மா அவனோட பேண்ட் பாக்கெட் செக் பண்றாங்க. அதுல நம்ம சியாஜுக்கு வாங்கின கிளிப் இருந்தது. டே உண்மையை சொல்லடா யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இவன் குடு ஓடி போய் அம்மா அந்த கிளிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த கிளிப்பை நான் சியாஜுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறான். டே எனக்கு தெரியும் உனக்கு சியாஜு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா தயவு செஞ்சு கம்மனுங்க நீங்களே தேவையில்லாத பொருளை எல்லாம் கலப்பாத்தீங்க அப்படியெல்லாம் இல்ல அவளுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அதான் நான் வாங்கி கொடுக்கலான்னு வாங்கினேன் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அம்மா கிட்ட அந்த கிளிப்பை வாங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே நானும் பாக்குறேன் அப்படிங்கிற அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் முடிச்சுட்டு அவன் உள்ள போய் ஏதாவது எடுக்க போவான். கரெக்டா அப்ப பார்த்து அவங்க அப்பா பாத்துறாங்க. இவன் போறதை பார்த்த பிறகு இவங்க அப்பா நைஸா நிறைய புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவனோட அவன் பேக் பண்றாள் அதுக்குள்ள வச்சுட்டு அவன் படிக்கத்தான் போறான் காமிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு இவரோட புக்கெல்லாம் கொண்டு வந்து உள்ள வைக்கிறாரு. அதாவது லூசியோட அப்பா எப்படி தெரியுமா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவனுக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரோட லவ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் வச்சுட்டு அவர் போயிடறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் செங்கலாம் கட்டாங்க. அவங்க அம்மா கொடுத்த காசை அவங்க அம்மாக்கே அவன் திருப்பி கொடுத்தோம்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா ஒரு துணியெல்லாம் வைப்பாங்களா அதுக்குள்ள இவனே அவங்க அம்மாக்கே தேவை கூட காசு வச்சுட்டு வந்துருவான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம சியாஜு கட்டுறாங்க. ஸோ அவளுமே ஹாஸ்டல் போறக்கா பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பேசுறதுக்குள்ள அதுல கை நிறைய நம்ம எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கும்போது கரெக்டா அந்த செயின் கேச்சர் இருக்குல்ல அதை கீழே தள்ளி விட்டுருவான். ஸோ விழுந்தோடனே ஹீரோனுக்கு அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இவன் அது மட்டும் இல்லாம தெரியாம அது மேலேயே வேற மிதிச்சிருவானா டக்குன்னு அவ்வளவுதான் சியாஜுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். கஷ்டப்பட்டு செங்கலாங்க வாங்கி கொடுத்தத இவன் மிதிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டேடி ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பிடிச்சி டக்குன்னு தள்ளி விடுவானா அவன் போய் டேபிள்ல போய் டமால்னு அடிச்சிருவா. ஸோ அடிச்சோன்னா அம்மா அக்கா தள்ளி விட்டான்னு அழுக ஆரம்பிச்சாரா அவன் இவ குடுக்கணும் ஓடி போய் சாரிடா தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவோ அமைதிப்படுத்த பாக்குறா. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அக்கா தான் பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிச்சாரான். ஏய் கம்முனே இருக்க முடியாது ஏன் அவன் கூட சண்டை போட்டே இருக்க அப்படின்னு நீங்க அவனை கேளுங்க அவன் தான் என்ன பண்ணான்னு கேளுங்க அவன் தான் என்னோட செயின் கேச்சரை கீழே தள்ளி விட்டு மிதிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு இங்க பாரு அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணியிருந்திருப்பான் நீ எப்பவுமே அவனை பிளைம் பண்ணிட்டே இருப்பியா இருக்கிற ஒரு நாள் 2 நாள் அதுக்குள்ள ஏன் நீ இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து இப்பயும் கூட சியாஜு தான் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் இருக்கிறது உங்களுக்கு தொல்லையா இருக்கு அப்படிதானே சொல்லிட்டு இவ டக்குன்னு அழுதுகிட்டு அவன் பேக் பண்ண துணியில எடுத்து அப்படியே
போவாளா. ஸோ போம்போது நம்ம செங்கலான்னு பார்த்துட்டு, "ஆமா என்னாச்சு சியாஜோ? ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளுக்கு சொல்லவே விருப்பம் இருந்திருக்காது. ஸோ இந்த விஷயத்த நம்ம லூசி நோட் பண்ணிட்டு, "ஆமா எதுக்கு அழுதுட்டு வரான்னு" சொல்லிட்டு இவனுமே போய் ஜாயின் பண்ணிக்கிறான். "ஆமா என்னாச்சு? ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அவள ஹாஸ்டல் கொண்டு போய் விடலான்னு போவாங்க. இப்படி பஸ்ல போம்போது கூட நம்ம சியாஜோ அழுன்னு அழுதுட்டே வருவாளா. ஸோ அங்க இருக்கிறவங்கலாம் ஒரு மாரி வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. லூஸ் இருந்துட்டு, "ஏய் கொஞ்ச நேரம் அழுகாம வா, இவங்கலாம் எங்கள வித்தியாசமா பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் தான் எந்திரிச்சு, "ஏன் ஒரு புள்ள அழுது நீங்க பார்த்ததே கிடையாதா? என்ன எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கீங்க தேவையில்லாம" அப்படின்னு இவன் தான் அதாவது லூஸ் தான் அந்த இடத்துல ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா பேசுவான். ஸோ இப்படி ஒரு வழியா அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஹாஸ்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ கூட்டிட்டு போய் அவளோட ரூம் எல்லாம் பார்த்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கூட்டு போவாங்க. ஸோ இப்படி போம்போது லூஸ் எந்திரி இரு நான் கொஞ்சம் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கூட்டு போ செங்லான்னு" சொல்லிருவான். ஸோ செங்லாங்கும் சியாஜும் 2 பேர் தான் ரூமுக்கு போவாங்க. ஸோ இவளுக்கு ஒரு மாரி மூஞ்சியே இருந்திருக்காது. ஒரு மாரி சோகமா போவா. ஹாஸ்டல்ல வேற முந்தத்த நாளே வந்தங்காட்டிக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அந்த ரூம்ல இவ மட்டும் தான் இருப்பா. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது லூசி கரெக்ட்டா வந்துர்றான். ஸோ பில்லோ, அப்புறம் வாட்டர் பாட்டில், ஹீட் அந்த இதெல்லாமே வாங்கிட்டு வந்து, "இந்தா இதுதான் வாங்க போனேன்" அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பான். ஸோ இப்படி சொன்ன பிறகு செங்லாங் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிருவானா. ஸோ போன பிறகு நம்ம லூசி வந்துட்டு, "இங்க பாரு இந்த மாரி சூப்பரா இருக்கு உன்னோட ரூமு. ஸோ ஜன்னல் சீட்டா எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி இவன் நெறைய ஐடியா குடுத்துட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். தேவையில்லாம எதுக்கு நீ அழுதுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவ சொல்றா, "இல்ல, இல்ல இந்த மாரி எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து என்ன திட்டிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் கோவப்பட்டு வெளில வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, லூஸ் இருந்துட்டு, "சரி இது என்ன புதுசா உங்க அம்மா தான் உன்ன திட்டிட்டே இருக்காங்களே" அப்படின்னு சொன்னோனே, "ஆமாமா திட்டுறாங்க. பட் ஆனா என் மேல தப்பே இல்லாம என்ன திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் அவன் மேல தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிக்கிட்டே இருப்பாளா. ஸோ இத பார்த்துட்டு லூஸ் இருந்துட்டு, "சரி, சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்தா புடி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கிளிப் எடுத்து குடுப்பானா. இத பார்த்து சியாச்சோக்கு வந்துட்டு, "இது நீ வாங்குனியா? எனக்காக தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாமா உனக்கு தான் நான் வாங்கினேன். வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி நம்ம லூசி குடுக்க ஆரம்பிச்சுர்றா. டக்குன்னு நம்ம சியாச்சோ, "ஆமா அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னீல இது அசிங்கமா இருக்கு, நல்லா இல்லன்னு சொன்னீல. இப்ப எதுக்கு வாங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா அது அசிங்கமா இருக்கு. நீயும் அசிங்கமா இருக்க. ஸோ 2 பேரும் மேட்ச் ஆனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்" அப்படிங்கிற மாரி லூசி சொல்ல ஆரம்பிச்சுர்றா. "டேய் நீ என் ரூம விட்டு வெளில போடா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தள்ளி விட்டுறான். இந்த புள்ளைங்களுக்கு உண்மைய சொன்னாலே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாரி அவனுக்கு இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. நம்ம சியாச்சு போகும்போது டைரி ஒண்ணு விட்டுட்டு போயிருப்பாளா. ஸோ அதுல வந்து அவங்க அம்மா பத்திலாம் எழுதி வச்சிருப்பா. அது அவங்க அம்மா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி "எங்க அம்மாக்கு என்ன புடிக்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என் மேல திட்டிட்டே இருக்காங்க. என் மேல கோவப்படுறாங்க. அவங்களுக்கு என்னோட தம்பிய தான் ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாக்கு என்ன புடிக்கவே புடிக்கல" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எழுதியிருப்பா. ஸோ இத படிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகுறதுக்காட்டிக்கு எல்லாருமே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சியாஜு ரூமுக்கும் 2 பொண்ணுங்க வந்து ஸ்டே பண்ணுது. ஸோ லூசி அவன் ரூமுக்கு போலான்னு சொல்லி போம்போது, ஆல்ரெடி அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பையன் வந்து இன்னொருத்தன உள்ள வரக்கூடாதுன்னு வெளிய தொரத்தி விட்டுருப்பானா. அவன் வந்துட்டு, "டேய் நீ ஓவரா தான்டா பண்ற" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டே போவானா. இத பார்க்குற லூசிக்கு வந்துட்டு, "இவன் என்ன அவ்ளோ பெரிய ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்மள விடவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் உள்ள போவான். ஸோ உள்ள போம்போது உள்ள ஒரு பையன் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான்ல. ஸோ இவனோட பேரு தான் ஜூனு. இவனும் இந்த ஒரு கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஜூன பார்த்தோனே, இந்த மாரி இந்த ரூம் எனக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி திமிரா கேட்க ஆரம்பிச்சுடுறான். "இங்க பாரு இந்த ரூம்ல எனக்கும் ஷேர் இருக்கு. ஸோ எனக்கும் இங்க ஒரு பெர்மிஷன் இருக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம லூசு சொல்லிட்டே இருக்க, "இல்ல, இல்ல இந்த ரூம் எனக்கு மட்டும் தான். ஸோ என்ன தவிர இந்த ரூம்ல யாரும் தங்கக்கூடாது. நீ மரியாதையா இங்கேருந்து வெளில போ" அப்படிங்கிற மாரி ஜூன் ஒரு மாரி திமிரா சொல்ல ஆரம்பிச்சுறான். "அவ்வளவுதானே நான் வெளில போணும்ல, சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லூசி போனவன் டக்குனு கதவ சாத்த ஆரம்பிச்சுடுறான். கதவ சாத்துனவே அப்படியே ஓப்பன் ஆகுது. அவ்வளவுதான். அந்த பக்கம் ஜூன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, "பாஸ் பாஸ் என்னோட கிட்டார கொஞ்சம் குடுத்துருங்க பாஸ்" அப்படிங்கிற மாரி சொன்னேன். நான் குடுத்துர்றேன்." "ஆமா என்ன நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி நம்ம லூசி கேட்டிருப்பான். "பாஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க பாஸ். நானே தெரியாம பண்ணேன். மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வேற ஏதாவது பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பானா. "ஆமா, எனக்கு இவனோட ஹேர் ஸ்டைல் சுத்தமா பிடிக்கல. முதல்ல நீ இத கட் பண்ணிடு" அப்படிங்கிற மாரி ஜூன் கிட்ட சொல்லிருப்பான். ஜூன் கண்டிப்பா பாஸ் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல ஆரம்பிச்சுருவான். "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி என்னோட பேரு லூசின்னு இவன் இன்ட்ரோ குடுத்துக்கிறான். என்னோட பேரு ஜூன். நான் ஒரு கிட்டாரிஸ்ட். எனக்கு வந்து ரொம்ப கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் பாஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இவன் நான் போய் என்னோட ஹேர கட் பண்ணிடுறேன் பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சியாச்சு ஒரு மாரி சோகமா உட்காந்துருக்கா. கரெக்ட்டா அந்த ரூமுக்கு லெட்டோ வந்துடுறான். அவ்வளோதான் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்துட்டாங்களா பயங்கர குஷியாயிருது. அதாவது நம்ம சியாஜுக்கு யாருமே இல்லப்பா எனக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது, சடனா நமக்கு ஃப்ரெண்ட் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாயிரும். ஸோ 2 பேருமே ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டு அங்க போய்க்கிட்டே இருப்பாங்களா. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஒரு டாப் மாரி ஒண்ணு இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலாம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. சரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போலான்னு போம்போது அந்த கடைக்காரர் ஒரு மாரி தெரியல. "அவ்வளோதான் என் துணிய நீ தொட்டுட்டே வாங்கியே ஆகணும்" அப்படிங்கிற மாரி, "இந்த பாரு எம்மா நீ பார்த்தேல்ல அந்த ரேட்டு நீ கண்டிப்பா எனக்கு வாங்கியே தான் தீரணும்" அப்படிங்கிற மாரி அவரு ஒரு மாரி மொரட்டுத்தனமா விவரம் பண்ண ஆரம்பிச்சுறாரு. இவங்க 2 பேரும் "ஐயய்யோ! இல்ல நாங்க போறோம். எங்களுக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "இல்லாட்டி நீ வாங்கி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரா. அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த லின் பொண்ணு வந்துருது. ஸோ அந்த கிரீன் யூனிஃபார்ம், சோப்பு ஞாபகம் இருக்கு தானே? அந்த பொண்ணு வந்துருது. லின் லின் வந்து இந்த மாரி "என்ன நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க? அந்த துணி வாங்க முடியாதுன்னா முடியாது" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "இல்ல, இல்ல நீங்க வாங்கி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி அவர் திருப்பி சொல்ல ஆரம்பிச்சுறாரு. "இங்க பாருங்க என்கிட்ட ஓவரா கத்தாதீங்க. நான் போலீஸ் ஃபோன் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் எடுத்து பண்ணலான்னு போம்போது, "இல்ல, இல்ல, இல்ல போலீஸ்லாம் நமக்குள்ள எதுக்குப்பா? துணி பிடிக்கலையா? நீங்க வாங்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே பல்டி அடிச்சுருவாரு. ஸோ அப்படியே அந்த கடைக்காரர் போயிருவாரா. ஸோ இவங்க 3 பேருமே ஒண்ணா சேர்ந்துருவாங்க. ஸோ பேசிக்கிட்டே வரும்போது அப்ப சொல்றாங்க
நம்ம லின் வந்து இதே காலேஜ் தான். ஸோ இதே காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம இவ வந்து ஒரு டான்ஸர் கூட, பேலன் டான்ஸரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாரி நீங்க எப்ப வேணா எனக்கு கால் பண்ணுங்க. எப்ப வேணா என்ன வந்து பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருவாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு கரெக்ட்டா இவ போய்க்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா இவளுக்கு ஃபோன் வந்துரும். இந்த மாரி டான்ஸ் கிளாஸ்லேருந்து வான்னு ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம லின்னு விட்டுட்டு போயிருவா. ஸோ போன பிறகு சியாச் வந்துட்டு எவ்வளோ அழகா இருக்கா பாத்தியா? அப்படின்னு சொன்னோனே லெட் வந்துட்டு உன்ன கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, சரி நான் இருக்கிறேன். நீயும் என்ன மாரி தான் இருக்கிற. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டோ என்ன பண்றா, வா செங்காங்க பார்க்கலாம்னு சொல்லி கூட்டு போயிடுறா. ஸோ இதுக்கு 2 பாய்ஸ் ஹாஸ்டல் போகுதுங்க. அங்க பாய்ஸ் ஹாஸ்டல் பாதிக்கு பாதிக்கு 2 போகுது பயந்து பயந்து. ஸோ அங்க இருக்க பசங்களும் என்ன புள்ளைங்கலாம் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள வருது அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதுக்கு 2 பொறுமையா போய்க்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல லூசி பார்த்துறா. ஏய் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னோனே, லூசி நீங்க தான் இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 ஹாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் போம்போது நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்களா. ஸோ லூசி பார்த்துட்டு எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? தேங்க் யூ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்குவானா. ஸோ சியாஜோ இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது லெட்டோ சரி சரி விடு அப்படிங்கிற மாரி சொல்லிருவான். ஸோ ஆமா எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூசி கேட்க, இல்ல சும்மா நாங்க வந்தோம் உன்ன பார்க்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா சியாஜோ கண்ல அங்க ஒரு டிவி கண்ல தென்படுமா. அதாவது ஹாஸ்டலுக்குள்ள டிவி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது வந்து அலோடே கிடையாது. ஆமா நீ மட்டும் எப்படி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு திறமை அப்படிங்கிற மாரி நம்ம லூசி சொல்ல ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு கிட்டார் ஒண்ணு இருக்குமா. ஸோ அந்த கிட்டார பார்த்துட்டு, ஆமா இந்த கிட்டார் யாரோடது அப்படிங்கிற மாரி லெட்டோ கேட்க ஆரம்பிச்சிடுறா. அதுவா என்னோட ரூம்மேட்டோடது அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டே இருப்பான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம ஜூன் வர ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜூன் வரும்போது அவன் டீ ஷர்ட் போடாம வருவானா. ஸோ உள்ள 2 புள்ளைங்க நிக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சிருவானா. பின்னாடி லூஸ் இருந்துட்டு டேய் 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 ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம சியாஜு தலைய திருப்பிருவா. ஸோ திருப்பிட்டு இந்தாடா டீ ஷர்ட்ட போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டீ ஷர்ட் குடுப்பான். ஸோ இப்படி குடுத்த பிறகு ஜூன் பக்கத்துல வந்த பிறகு இவனோட பேர் தான் ஜூனு. இவன் என்னோட ரூம்மேட் அப்படிங்கிற மாரி நம்ம லூசி இன்ட்ரோ குடுக்குறான். ஸோ அதே நேரம் செங்லாங்கும் வந்துருவானா. ஸோ செங்லாந்த பார்த்தோனே சியாஜுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஆமா நீங்க எங்க இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒரு பெரிய கதை. இந்த மாரி நாங்க கடையில வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையாயி அந்த இடத்துக்கு லின் தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னோனே, லின் அது யாரு அப்படிங்கிற மாரி லூசி கேட்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இத கேட்ட சியாச் வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேல கூட நான் ஒரு பொண்ணு மேல ஜூஸ கொட்டிட்டேன். ஸோ செங்லாங் நீங்க கூட அந்த சோப்லாம் வின் பண்ணி குடுத்தியே அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு இதே காலேஜ் தான். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காளாமா அப்படின்னு சொன்னோனே, நம்ம செங்லாங் ஹாப்பி ஆயிருது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸா? எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வேணும். நீ என்ன அவகிட்ட இன்ட்ரோ குடுக்குறியா அப்படின்னு செங்லாங் கேட்டோனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சோ வந்து செங்லாங்க லின் கிட்ட இன்ட்ரோ குடுக்க கூட்டிட்டு போறா. ஆக்சுவலி அவ டான்ஸ் கிளாஸ்ல இருப்பாளா. ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோனே செங்லாங்க்கு பயங்கரமா புடிச்ச ஆரம்பிச்சுது. ஸோ செங்லாங்கும் லின்னு தான் ஒரு ஜோடின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தோனே, ஏய் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே அவ குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிரா. ஸோ இந்த மாரி செங்லாங் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானம்மா. ஸோ கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டோனே, ஓ கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருந்திருப்பா. ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு சரி எனக்கு டான்ஸ் ஆடணும் நான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. ஸோ இப்படி போனோனே செங்லாங்னா பயங்கர ஃபிளாட் ஆயிருவா அதே செகண்ட்ல. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. நம்ம லூசியும் ஜூனும் 2 பேருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் என்ன படம் ஹாரர் படம் அன்னைக்கு நைட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து கரண்ட் எல்லாமே கட் ஆயிடுமா. ஸோ இவன் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுறான். ஆனாலுமே இந்த படம் பார்க்கணும் கியூரியாசிட்டி வேற கம்யூனிக் பண்ணிடுது. டேய் நான் எப்படியாவது இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஜூன் சொல்ல, இது 2 என்ன பண்ணுது அமைதியா போய் வெளியில இருக்கிற பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, அது வழியா கரண்ட்ட கனெக்ட் பண்ணி அப்படியே அவங்க ரூமுக்கு கொண்டு வந்து 2 பேய் படம் பார்த்துட்டு இருக்குதுங்க. சும்மாவே பயமா இருக்கும். பேய் படம் பார்த்து சொல்லவா வேணும். கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து யாரோ பின்னாடி இருந்து கை வைக்கிற மாரி இருக்கு. அவ்வளோதான் பேன்னு கத்த ஆரம்பிச்சுறானுங்க. பேய் தான் வந்துருச்சுன்னு 2 பேரும் மாறி மாறி கத்துறானுங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி மக்களே நான் பேசும்போது கொஞ்சம் ஸ்பீடா பேசுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெறைய பேர் ஸ்லோவா பேசுங்கன்னு சொல்றீங்க. பட் ஆனா சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சரி விடுங்க. அடுத்த எபிசோட்ல இருந்து ட்ரை பண்றேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் செல்ல வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.